சார் இந்த வழக்குல வந்து இன்னைக்கு வந்து இந்த நீதிமன்ற அந்த வழக்குல வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது, தீர்ப்பு பகரப்பட்டுள்ளது சார். இதுல வந்து அக்யூஸ்ட் வந்து குற்றவாளியும் தீர்மானிச்சு நீதிமன்றம் வந்து இரட்டை ஆயுள் தண்டனை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆயுள் தண்டனையை வந்து அவருடைய நேச்சுரல் ஆயுள் காலம் வரைக்கும் வந்து அவர் வந்து இதை கழிக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிடுது. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ரிமைண்டர் ஆஃப் த நேச்சுரல் லைஃப் சார். இது இல்லாம வந்து செக்ஷன் 5M ரெட் வித் 6 கிளாஸ் 1 ஆஃப் போக்சோ ஆக்டுக்கு 20 years imprisonment 25,000 ஃபைன் அமௌண்ட் இம்போஸ் பண்ணிருக்காங்க சார். மற்ற இந்த வழக்கில் போடப்பட்ட அத்தனை குற்றங்களையும் வந்து அரசு தரப்புல சந்தேக இடமின்றி நிரூபிக்கப்பட்டதா வந்து கோர்ட்டு தீர்மானிச்சுள்ளது சார். இதுல வந்து ஃபைன் அமௌண்ட் 1,45,000 வந்து அக்யூஸ்க்கு வந்து இம்போஸ் பண்ணிருக்காங்க சார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா உங்களுக்கு போலீஸ் தரப்புல இருந்து எந்த மாதிரியான ஒத்துழைப்பு வழங்கப்பட்டது? இதுல இந்த புலன் விசாரணையில வந்து துல்லியமான வந்து ஆவணங்களையும் ப்ராப்பர்ட்டியும் சீஸ் பண்ணி இதை உடனே வந்து சயின்டிபிக் இதுக்கு வந்து அனாலிசிஸ்க்கு வந்து அனுப்புனதுனால இது வந்து எங்களுக்கு ஈஸியா வந்து எங்களால ப்ரூவ் பண்ண முடியுது. இதுல வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எவிடன்ஸ்லயும் வந்து அக்யூஸ் தான்றதை வந்து நாங்க ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது சார். அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சது. அக்யூஸ் வந்து இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கான்னு வந்து ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. இன்னொன்னு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எவிடன்ஸ்லயுமே வந்து அவங்களுடைய செவன் வந்து டிடெக்ட் ஆயிருக்குது எங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. சோ இந்த பேஸ் பண்ணி எங்களால ப்ராசிக்யூஷன் வந்து கிளியரா வந்து அக்யூஸ் தான் இந்த வழக்குல வந்து குற்றத்தை புரிஞ்சான்னு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சது சார் எங்களால. இப்போ எத்தனை ஆண்டுகள் கொடுத்திருக்காங்கல்ல, அந்த ஃபைன் அமௌண்ட் ஒருவேளை அவர் கட்ட தவறும் பட்சத்துல அவருக்கு அந்த தண்டனை அதுதான் தனித்தனியா வந்து ஒவ்வொரு ஃபைன் அமௌண்ட்டே கட்ட தவறுனா 25,000 rupees ஃபைன் அமௌண்ட்டை கட்ட தவறுனா 3 வருஷம் தண்டனை, 3 வருஷம் சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு தனித்தனியா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க சார். 4 மாதத்திலே இந்த வழக்கு முடிக்கப்பட்டிருக்கு. இதுவரையிலும் வழக்குகளை வந்து இவ்வளவு துரிதமா தீர்ப்பு, ஏன்னா தமிழகமே உலுக்கிய ஒரு வழக்கு, பரபரப்பா பேசப்பட்ட வழக்குல 4 மாதத்திலே புலன் விசாரணை முடிச்சு உங்களோட ப்ராசிக்யூஷனை முடிச்சு ஜட்மெண்ட் ஆயிருக்கு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? காவல்துறைக்கு என்ன சொல்ல வரீங்க? இல்ல இது வந்து இது காவல்துறையோட கோஆபரேஷன்ஸ் தான். இமீடியட்டா அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணி சார்ஜ் ஷீட்டை வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ இதனால ப்ராசிக்யூஷன்ஸ் நாங்க இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணி எல்லா சாட்சியங்களும் எங்களால விசாரிக்க முடிஞ்சது. இது வந்து காவல்துறையுடைய கோஆபரேஷன்ஸ் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சார். இது விசாரணை ஸ்டார்ட் பண்ணி நடந்துட்டே தான் சார் இருந்தது. இதுலதான் வந்து 30 சாட்சிகளை நாங்க விசாரிச்சிருக்கோம் சார். கிட்டத்தட்ட 39 ஆவணங்களை வந்து நாங்க இந்த வழக்குல வந்து இது பண்ணிருக்கோம், மார்க் பண்ணிருக்கோம். 14 எக்ஸிபிட்ஸ் வந்து மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிருக்கோம் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.